இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். பொதுவாக தூக்கம்ன்ற சொல்ல மதி இழக்கிறதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம தூங்கும்போது நம்மளை சுற்றி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. முழிப்பு வரும்போது தான் என்ன நடக்குது நம்மளோட அறிவுக்கு தெரியும். அதனால தான் இந்த வசனத்தில் விழித்திருங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவை தூங்க விடாமல் எப்பயுமே அறிவோடு விழித்திருங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்னு சொல்கிறாங்க. நம்மளோட விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு சாத்தான் எல்லா வேலையும் செய்யும். அது எதுக்கு அப்படி செய்யுதுன்னா நம்மளை இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கணும்னு செய்யும். அடுத்து புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக ஆண்களை மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சமந்தான், எல்லாருக்கும் வீரம் தைரியம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வீரம் என்ற சொல்ல ஆண்களை தான் முதல்ல குறிக்கும். ஆனால் இந்த வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். அதனால் நம்மளோட விசுவாசத்துக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் தைரியமாக உறுதியோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது விசுவாசத்தில் அறிவோடு செயல்பட்டு நம்பிக்கையோடு தைரியமாக உறுதியாக இருக்கணும். ஆமேன்.